ஒரு பூ எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கேட்டால் இவங்களுக்குலாம் 5 அறிவுங்கிறாங்க. அவனுக்கு அது வந்து சுரண்டுறது இதாக இருக்கு. சரியா? வேண்டாம். அவன் அவங்க வச்சுட்டு போனவங்க வந்து நம்மளை திட்டுறதுக்கா? அவனே இருந்தா பாதியை பிச்சுட்டான். திங்கிறான், கீழே தள்ளி விட்டு அதை வாயிலையாவது கொடுத்துட்டு போலாம். அப்ப இல்ல இவங்களுக்கு போய் 5 அறிவுங்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளோ அறிவா இருக்கிறாங்க. அது ஃபுல்லா ஒன்றும் இல்லாம பிக்கிறான் பாருங்க. கொஞ்சம் கூட இல்லாம பிக்கிறான். மூஞ்சி கிஞ்சி வலிக்கதான் செய்யும். கயரை தான் தைக்கிறான் அவன், மூஞ்செல்லாம் தைக்கல. அந்த பூ இருக்கிற இடத்த தான் இது பண்றான். அந்த கயர்ல தான் தைக்கிறான். அது கண்ணுல மாட்டிக்கிச்சு. கண்ணுல மாட்டுறான். பார்த்து சுத்திக்கிட்டே இருக்கு. எடுத்து விடுறோம் தெரிஞ்சா நின்றுடானா. கண்ணுல மாட்டிக்கிச்சா? கண்ணுல மாட்டினே அவனுக்கு மொத்த பூ உங்க அப்பா எடுத்து விட்டுட்டாரு. அவனுக்கு கண்ணுல மாட்டினே தான் தேய்தே பூ இல்லடா தலையில. இப்ப வந்து அவனுக்கு அரிக்கி என்னடா அங்க என்னமோ அந்த பூ உங்களை யார் எடுத்து கீழே பட சொன்னா? அது அவன் வாயிலேயே கொடுத்துட்டு வந்திருக்கலாம். நீங்க அது கொம்புல வேற அவனுக்கு மாட்டுது. அந்த பச்சை கலர் கயிறு மறுபடியும் வச்சுட்டு போயிட்டான். அங்க பாரு நீ கயிறுக்குள்ள விட்டு இது பண்றான்டா. இல்ல அங்க பாருங்க அவனை. அடுத்து மறுபடியும் இது பண்ணிட்டான். எல்லா பக்கம் போய் பார்க்கலாம். பூ இது பண்றான்ல, அங்கிட்ட வச்சு பூ இது பண்றான்ல. இல்ல அங்க பாருங்க, அவன் அங்கிட்டு போய் எடுங்க. அங்க பாருங்க மறுபடியும் நீ வச்சுட்டா போற. இங்க பாரு, அங்க பாரு, என்ன வேலை பாரு. அவன் திரும்பி வந்து இது பண்றானே. இங்கிட்டுதான் கரெக்டா அங்க பாரு எடுத்துட்டான் பாரு. எடுத்துட்டு இப்ப தின்றுவான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வாய் விட முடியாதுல்ல. இல்ல அந்த கம்பி இதாகலன்னு ஒண்ணு அதை சுத்திட்டு வந்து அவன் எடுக்கிறானே. அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்து உள்ள இருக்கு. என்னென்ன வேலை பார்க்கறான் இவன். எடுத்து வச்சுட்டு வந்துருவேன். அவன் வருவான். எங்க மொத்தமா உள்ள போயிருச்சு. நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்களா? வீடியோ காட்டிடணும்.